லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இந்த தடவை அதை சரி பண்ணிட்டாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் ஆக்ஷன் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசாஸ்டர்னு சொல்லுவேன். ரிட்டர்ன்ஸ்லேயே தப்பு பண்ணிட்டு பார்க்குறீங்களா? அவங்க பண்ணின ஒரே ஒரு தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் லைக் ரியான் பராகெல்லாம் ஆக்ஷன்ல விட்டுட்டு ஓப்பன் ஆக்ஷன் விட்டு திருப்பியும் பிட் பண்ணி எடுத்திருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க ஓப்பன் ஆக்ஷன்ல போயிட்டு அவங்க கொடுத்த அந்த 18 கோடி போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். கிளியர்லி ராகுல் டிராவிட் என்ன ஸ்ட்ராட்டஜில வந்திருக்காரு, நான் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நான் பிலீவ் பண்ணல. என்னோட ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாரினர்ஸ் ஆட போறாங்க. ஒன்னு வந்து மகேஷ் தீக்ஷனா, இன்னொன்னு வனிண்டு அசரங்கா. ஸோ பேக்கப் ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்க? 13 வயசு பையனை வந்து எடுத்திருக்காங்க. வைபவ் சூரியவம்சி அப்படின்னு சொல்லிட்டு 1,10,00,000 எடுத்திருக்காங்க. கிளியரான ராகுல் டிராவிட்டோட பிளான் தானா இது? 13 வயசு யங்ஸ்டர், இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் உடனே கிடைக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு ராகுல் டிராவிட் அண்ட் ராஜஸ்தான் டீம் மேனேஜ்மெண்ட். ஒரு யங்ஸ்டர் மேல இன்வெஸ்ட் பண்ணி அவனை உலகத்துக்கு தெரியற மாதிரி பண்ணிருக்கிறது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம். பட்லரை மிஸ் பண்ணுவாங்களா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும்? சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்கு ஓபன் பண்ற ஒரே காரணத்தினால அவங்களோட விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்லாட் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் ஜாஸ் பட்லரை அவங்க ரீடைன் பண்ணல. சார், ஓவராலா இந்த டீமோட பிளேயிங் 11 எப்படி சார் பாக்குறீங்க? யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்புகள்? எல்லாரும் பிளேயிங் 11 கேக்குறீங்க. 25 பிளேயர்ல 11 போடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுலயே என்னோட பாதி முடி கொட்டி போயிடுச்சு எல்லா ஷோக்கும் போறதுல. டாப் 4க்கு போகணும்னா உங்களுடைய ஹோம் கிரவுண்டை ஃபோர்ட்ரஸா வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால டாப் 4க்கு போக முடியும். இந்த டீம் வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஜெய்ப்பூர்ல 7ல 5 மேட்ச் வின் பண்ண முடியுமான்னு நீங்களே சொல்லுங்க. போலிங் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ், வெரி புவர் செலெக்ஷன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குட் பேட்டிங் சைடு, பட் ரெண்டுமே வேலை செஞ்சாதான் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும். இந்த டீம் நான் எனிவேர் 7 இல்ல 8ல பாக்குறேன் டேபிள்ல. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டீமும் எப்படியெல்லாம் ஐபிஎல் ஆக்ஷனை விளையாண்டுருக்காங்க அப்படின்ற அந்த ரிவ்யூ வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது, ஆக்ஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிக் பண்ண பிளேயர்ஸ் எப்படி வந்து இம்பாக்டை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக ஸ்ரீராம் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஃபுல் சேஞ்சஸோட தான் அவங்க வந்தாங்க. குமார் சங்ககாரா தான் எப்பயும் ஆக்ஷன் வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. இந்த தடவை ராகுல் டிராவிட் தான் வந்து ஆக்ஷன்ல வந்து இருந்தாரு. எப்படி ஓவராலா எப்படி பாக்குறீங்க? அவங்க லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இந்த தடவை அதை சரி பண்ணிட்டாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் ஆக்ஷன் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் டிசாஸ்டர்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா பாருங்க இந்த டீம்ல. குமார் கார்த்திகேயா ஐபிஎல்ல எவ்வளவு மேட்சஸ் ப்ரூவ் பண்ண பிளேயர் அவரு. சோ விச் மீன்ஸ் கிளியர்லி ராகுல் டிராவிட் என்ன ஸ்ட்ராட்டஜில வந்திருக்காரு, நான் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நான் பிலீவ் பண்ணல. என்னோட ஸ்பின்னர்ஸ் 2 ஃபாரினர்ஸ் ஆட போறாங்க. ஒன்னு வந்து மகேஷ் தீக்ஷனா, இன்னொன்னு வனிண்டு அசரங்கா. சோ பேக்கப் ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்க? இல்ல அதுதான் கேள்வியுமே. கடந்த சீசன்ல அஸ்வினும் சஹானும் நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக. ஏன் அவங்க வந்து அதை அந்த ஒரு இதை ஏன் விட்டாங்க? அப்போ அவங்க ஏன் வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுக்கலன்னு காரணம் பாத்தீங்கன்னா, சாகல் விக்கெட் டேக்கிங் பவுலர் லாஸ்ட் இயர். அவரும் பாத்தீங்கன்னா ஒன்னும் பர்பிள் கேப்போ இல்லைன்னா ஒரு 15 விக்கெட்டோ எடுக்கிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. அஸ்வின் மோர் ஆஃப் அ கண்டெய்னிங் பவுலர். சோ இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் 2 பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். பட் அதுல தீக்ஷனா பாத்தீங்கன்னா பேங்க் 4 ஓவர் போட்டாருன்னா 35 ரன் இல்ல 30 ரன் கொடுப்பாரு. பட் வனிந்து அசுரங்காக்கு விழுந்துருச்சுன்னா எந்த டீமுமே அவர் துவம்சம் பண்ணிடுவாரு. சோ அதனாலதான் இந்த 2 ஸ்பின்னர்ஸுக்கு அவங்க பெரிய அமௌண்ட் கொடுக்கல. 4.40 crores ஃபார் தீக்ஷனா அண்ட் வனிந்து அசுரங்காக்கு 5.25 crores. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்பின்னர்ஸுமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். பட் இவங்க அடி வாங்கினாங்கன்னா யார் பேக்கப் ஸ்பின்னர்? குமார் கார்த்திகேயா இருக்காரு. அவரை விட்டாருன்னா வேற யாரும் ப்ராமிசிங் ஸ்பின்னர்ஸ் இந்த ஸ்குவாட்ல கிடையாது. அது ஒரு பிக் மிஸ்டேக் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ராஜஸ்தானோட இந்த ஆக்ஷன் நம்ம இன்னும் பேசலாம் கிளியரா. ரிட்டர்ன்ஸ்லயே தப்பு பண்ணிருக்காதா பாக்குறீங்களா? இந்தியனோட கோரை வந்து அப்படியே ஹெட்மேரை தவிர இந்தியன் கோரை தான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணாங்க. அதுலயே ஆல்மோஸ்ட் எல்லாம் போய் 41 கோடியோட தான் ஆக்ஷனுக்கே போயிருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து ஜெய்ஸ்வாலுக்கு இத்தனை கோடி கொடுக்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்த்தான பதில். சஞ்சு சாம்சன் அவங்களுக்கு வேணும். ரியான் பராக்கும் ஓகே, அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆடிட்டு வந்திருக்காரு. ஆனா ஹெட்மேயருக்கும் துருவ் ஜுரேலுக்கும் அவ்வளோ கோடி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணனாலதான் ஆக்ஷன்ல அவங்களால வந்து பெரிய பிளேயர்ஸ்க்குலாம் போக முடியல. ஈவன் ஜாஸ் பட்லர் கூட அவங்க போக நினைச்சாங்க, முடியல. அஸ்வினுக்கு எடுத்து 8 கோடி வரைக்கும் போனாங்க, அதுக்கப்புறம் முடியல. இது அவங்களோட பெரிய சிக்கலா மாறுனுச்சா?
ஏன் இந்த சிக்கல் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க துருவ் ஜுவலுக்கும் எட்மேயருக்கும் பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் துருவ் ஜுவல்ல நான் என்னவா பாக்குறேன்னா, அடுத்த 3 வருஷம் இந்த ஸ்குவாட் பில்டிங் எல்லாமே 3 வருஷத்துக்கு. சஞ்சு சாம்சன் இப்ப பாத்தீங்கன்னா 32 வயசு. இன்னும் 3 வருஷம் அவர் கேப்டன் பண்ணி ஆடுவாரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா துருவ் ஜுரல் தான் நெக்ஸ்ட் பேக்கப் விக்கெட் கீப்பர் ஃபார் ராஜஸ்தான். அதனால தான் ரிட்டென்ஷன்ல போனாங்க. அதே மாதிரி சிம்ரன் எட்மேயர் பாத்தீங்கன்னா குளோபல் லீக்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பிரில்லியண்டா நம்பர் 5ல வந்து மிடில் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு யங்ஸ்டர், அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. சோ இந்த 2 ரீடென்ஷனை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ப்ராபபிளி அவங்க பண்ணின ஒரே ஒரு தப்பு என்ன பாத்தீங்கன்னா, பிளேயர்ஸ் லைக் ரியான் பராகெல்லாம் ஆக்ஷன்ல விட்டுட்டு ஓபன் ஆக்ஷன்ல விட்டு திருப்பியும் பிட் பண்ணி எடுத்திருக்கலாம். சோ அந்த ரிட்டன்ஷன் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்த பணமும் ரெண்டுமே பேங்க் தான். பட் ஸ்டில் அவங்க ஓபன் ஆக்ஷன்ல போயிட்டு அவங்க கொடுத்த அந்த 18 கோடி போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அது ஜெய்ஸ்வால் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரயன் பராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அமௌண்ட் போவாரான்னு எனக்கு தெரியல. ஓபன் ஆக்ஷன்ல விட்டு பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு 10-15 கோடி அவங்க பர்ஸ்ல கிடைச்சிருக்கலாம். மத்த பிளேயரை டார்கெட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே சார், இன்னொரு ராஜஸ்தானோட இன்னொரு மூவ் அப்படின்னு பாக்குறப்ப 13 வயசு பையனை வந்து எடுத்திருக்காங்க. வைபவ் சூரியவம்சி அப்படின்னு சொல்லிட்டு 1,10,00,000 எடுத்திருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது கிளியரான ராகுல் டிராவிட்டோட பிளான் தானா இது? இந்த சூரியவன்சி பாத்தீங்கன்னா 1,10,00,000 கொடுத்து எடுத்திருக்காங்க. 13 வயசு யங்ஸ்டர். இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் உடனே கிடைக்காது. இந்த வருஷம் 14 மேட்ச்ல ஒரு மேட்ச் 11ல ஆட போறது கிடையாது. எப்ப 11ல ஆடுவாருன்னா டீம் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 8th பிளேஸ் 9th பிளேஸ் இருந்தா சூரியவன்சிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி ஒரு 11ல பாசிபிலிட்டி கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் வந்து ஒரு பிரீடிங் கிரவுண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரிவார்ட் கொடுக்குற இடம் தான் ஐபிஎல். மோர் ஓவர் பாத்தீங்கன்னா நான் சேப்பாக்ல லைவா பார்த்தேன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்டர் 19 சூரியவன்சி ஒரு 100 அடிப்பாரு. நான் நேரா போய் பார்த்தேன். பிரில்லியன்ட் ஷாட் மேக்கிங், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பண்ட் மாதிரி அந்த ஒத்த கையில 6 அடிக்கிற டேலண்ட்லாம் அவர்கிட்ட பயங்கரமா இருக்கு. 13 வயசு, டூ ஏர்லி டு டாக் அபவுட் ஹிம். பட் ஒரு டெரிஃபிக் ப்ராஸ்பெக்ட்ங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராஸ்பெக்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ரிவார்ட் பண்ணனா வேற எங்க பண்ண போறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு ராகுல் டிராவிட் அண்ட் ராஜஸ்தான் டீம் மேனேஜ்மெண்ட். ஒரு யங்ஸ்டர் மேல இன்வெஸ்ட் பண்ணி அவனை உலகத்துக்கு தெரியற மாதிரி பண்ணிருக்கிறது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம். சரி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்காங்க. அவர் லாஸ்டா ஐபிஎல் எப்ப விளையாண்டாரு அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. மும்பை இந்தியன்ஸ் நிறைய டைம் எடுத்தாங்க. பட் அவர் என்ன அவுட்புட் கொடுத்தாருன்றது தெரியல. இது ஏன் அவங்க ராஜஸ்தான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் போனதுக்கான ரீசன்? ட்ரெண்ட் போல விட்டாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு போறாங்க. போயிட்டாரு, இவர் இங்க வந்துட்டாரு. ட்ரெண்ட் போல்டுக்கும் மோதினாங்க ஆக்ஷன்ல. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா இன்ஜுரி ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, பட் லாஸ்ட் 2 இயர்ஸா பெரிய கிரிக்கெட் ஆடல. நிறைய ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி இஸ் இன் ஃபுல் ஃபிட்னஸ் ரைட் நவ். என்ன பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நாட் ஒன்லி இன் ஹோம் கிரவுண்ட், ஜெய்ப்பூர் இல்லாம வெளியும் போலிங் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட ஸ்பீடு ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல ஒரு 6 ஓவர்ஸ்ல 2 ஓவர் போட்டா கூட ஆப்போனன்ட் டீம் வந்து பேக் ஃபுட்ல தள்ளிடுவாரு. சோ என்ன பொறுத்த அந்த 12.50 இட்ஸ் வெரி குட் பிக் தான் நான் சொல்லுவேன். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கீ பிளேயர் அப்படின்னா அது ஜாஸ் பட்லர் தான். அவர் வந்து ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க போகல. இந்தியன் பிளேயர் தான் எங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டாங்க. ஜாஸ் பட்லருக்கு ஐபிஎல் ஆப்ஷன்ல போனாங்க. ஆனா அவங்களால எடுக்க முடியல. அப்புறம் குஜராத்துக்கு போயிட்டாரு. பட்லரை மிஸ் பண்ணுவாங்களா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும்? பட்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க் தான் சொல்லலாம். ஒரு வருஷமும் 500 ரன் அவர்கிட்ட உறுதி. பட் சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்கு ஓபன் பண்ற ஒரே காரணத்தினால அவங்களோட விக்கெட் கீப்பர் ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்லாட் சால்வ் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் ஜாஸ் பட்லரை அவங்க ரீடைன் பண்ணல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் ஜாஸ் பட்லர் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு தரமா இந்த கிரிக்கெட்டர். பிளஸ் சாம்சன் வந்து கேப்டன், விக்கெட் கீப்பர், ஓபனிங் பேட்ஸ்மேன், ஆல்மோஸ்ட் அந்த பொசிஷன் அந்த ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்றதுனால தான் ஜாஸ் பட்லருக்கு அவங்க மோதல் ஆப்ஷன்ல. சார், ஓவராலா இந்த டீமோட பிளேயிங் 11 எப்படி சார் பாக்குறீங்க? யாரெல்லாம் இருக்க வாய்ப்புகள்? எல்லாரும் பிளேயிங் 11 கேக்குறீங்க. 25 பிளேயர்ல 11 போடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுலயே என்னோட பாதி முடி கொட்டி போயிடுச்சு எல்லா ஷோக்கும் போறதுல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ஒரு ஓபனருங்க. நம்பர் 3 வந்து நம்பர் 3 கண்டிப்பா நிதிஷ் ராணா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்து நம்பர் 3. நம்பர் 4 வந்து பராக். நம்பர் 5 வந்து ஜுரேல். ஓகேங்களா. நம்பர் 6 எட்மயர் கூட நான் உட்கார வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்ல ஆட வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த டாப் 6 உங்களுக்கு வேலை பண்ணி வச்சிரும். ஜெய்ஸ்வால், சாம்சன், நிதிஷ் ராணா, ரயன் பராக் 4, துருவ் ஜுரல் 5. இந்த 5 பேட்ஸ்மேன் போதும். T20 5 பேட்ஸ்மேனுக்கு வேற ஒன்னும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் தேவை கிடையாது. 20 ஓவர்ல நிறைய பேர் 7, 8 எல்லாம் பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 7 and 8 ரோல் வந்து ஜஸ்ட் 5 balls to 7 balls இந்த மேக்ஸிமம். பட் ஆனா அந்த 6 ball 7 ballsல ஒரு 20 ரன் 25 ரன்
ஆட் ஆன் ஆச்சு அப்படின்னா அது டார்கெட்டுக்கு முக்கியம் இல்ல, ஒரு அந்த மாதிரியான இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஹிட்டர் யாருமே இந்த ஸ்குவாட்ல கிடையவே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். விச் மீன்ஸ் பிரிடாமினன்ட்லி இவங்க யாருமே வந்து போலர்ஸை துவம்சம் பண்ணக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது. அவங்களோட ஹிட்டிங் பொசிஷன், அவங்களோட ஹிட்டிங் ஜோன்ல விழுந்ததுன்னா கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் மிஸ்ஸிங். மோர் தென் த பேட்டிங் விட்டுருங்க. பேட்டிங்கா ஓரளவுக்கு ராஜஸ்தானுக்கு ஓகே, போலிங் ஜீரோங்க. இந்த போலிங் ஏன் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ், ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 3, அதை விட்டீங்கன்னா இருக்காரு ஆகாஷ் மதிவால் ஒரு பியூட்டிஃபுல் ஃபாஸ்ட் பவுலர். இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு லைக் டு லைக் துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் இருக்காருங்க. பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறாரு அந்த கிரவுண்ட்ல? நீங்க ஒரு ஐபிஎல் டாப் 4க்கு போகணும்னா உங்களுடைய ஹோம் கிரவுண்டை ஃபோர்ட்ரஸா வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால டாப் 4க்கு போக முடியும். இந்த டீம் வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஜெய்ப்பூர்ல 7ல 5 மேட்ச் வின் பண்ண முடியுமான்னு நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா ஜெய்ப்பூர் அவங்களுக்கு வந்து எப்பயுமே அது ஒரு கோட்டையா தானே சார் இருக்கும். ஜெய்ப்பூர்ல மேக்ஸிமம் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களே அவங்க. இப்ப நான் இந்த டீம் வச்சு கஷ்டம்ன்றீங்க. நான் இந்த வருஷம் எடுத்த டீம் வச்சு சொல்றேன். ஏன் இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு போல, இன்னும் ஒரு டியரவே ஃபாஸ்ட் பவுலருக்கு போல, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஆல்ரெடி இவங்க ரிட்டென்ஷனுக்கு நிறைய செலவு பண்ணிட்டாங்க. 41 கோடியை வச்சு எவ்வளவு செட் பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. இங்கதான் இவங்க வந்து இந்த டீம் கிட்ட இருந்து ஒரு லீஃப் அவுட் ஆஃப் த புக்னு சொல்லுவாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட இருந்து எடுத்துக்கணும். அந்த 45 கோடியை வச்சு என்ன மாதிரி செட் பண்ணாங்க பாருங்க. இவங்க ஏன் வந்து ராகுல் சாகர் மத்த மாதிரியான இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு போகவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் கிளியர்லி அவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க. நாங்கள் ஃபாரின் ஸ்பின்னர்ஸை வச்சுதான் ஆட போறோம். இது கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல பேக் ஃபயர் பண்ண போகுது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஓகே, இந்த டீம் வச்சுட்டு அவங்க வந்து பிளே ஆஃப் போற வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஒரு லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம், ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீமோட பிளேயிங் 11 பார்த்திருப்பீங்க. ஆக்ஷன் அவங்க எடுத்துக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லாம் பிளே ஆஃப் போற வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு டீம் கணிச்சிருப்பீங்க. ராஜஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? ராஜஸ்தானுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. நான் ஆர்ஷா பேசலாம்னு நினைக்கலாம். பட் இந்த காம்பினேஷன் பர்டிகுலர்லி இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சுன்னு நீங்க பெரிய டீம்ஸ் எல்லாம் நிறுத்துறது கஷ்டம். ஹோம் கிரவுண்ட்லயும் சரி, அவே கிரவுண்ட்லயும் சரி. சொல்லுங்க, இந்த தீக்ஷனா வனிண்டு வச்சுறாங்கலாம் ஒரு சின்னசுவாமி ஸ்டேடியம்லயோ இல்லைன்னா வந்து ஒரு ஹைதராபாத் பிளாட் விக்கெட்லயோ இல்லைன்னா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருக்கிற ஈடன் கார்டன்ஸ்லயோ உங்களால நிறுத்த முடியுமா இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு பேட்டிங் லைன் அப்ப? ஸோ விச் மீன்ஸ் போலிங் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ், வெரி புவர் செலக்ஷன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குட் பேட்டிங் சைடு. பட் ரெண்டுமே வேலை செஞ்சாதான் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியும். இந்த டீம் நான் எனிவேர் 7 இல்ல 8ல பாக்குறேன் டேபிள்ல. ஓகே, இந்த மிஸ்டேக் எல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன? வெரி சிம்பிள். பேக்கப் ஸ்பின்னர்ஸ் இல்ல. குமார் கார்த்திகேயா ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. இன்னொன்னு ஜொஃப்ரா ஆர்ச்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருக்காங்க? பெரிய ஃபைசுல்லா ஃபரூக்கி அண்ட் மப்பாக்காவை நீங்க ஆல்ரெடி மும்பை ஆடும்போது பாத்துறீங்க, பேத்துருவாங்க வெங்கடேஷ் ஸ்டேடியம். அதே மாதிரி பிளாட் விக்கெட்ல பேத்துருவாங்க. நான் உண்மையை சொல்றேன். மத்தபடி இதுல ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா பயமுறுத்துற மாதிரி ஒரு போலர்ஸ் யாருமே இல்லையா அபார்ட் ஃப்ரம் ஜொஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் வனிந்து அசரங்கா அண்ட் சந்தீப் சர்மா இருக்காரு சார். சந்தீப் சர்மா மோர் ஆஃப் த மூவர் ஆஃப் த கிரிக்கெட் பால் தான். ஒரு டீமை ரன் த்ரூ பண்ண கெபாசிட்டி எல்லாம் சந்தீப் சர்மா. விக்கெட் டேக்கர் யாரு அப்படின்னு கேக்குறீங்க? மிடில் ஓவர் ஆஃப் த பிளேல விக்கெட் டேக்கர் யாரு? இப்ப மிடில் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட ரோல் குரூஷியல். இவங்க 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. டாப்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரை சரியா போடலன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெத்ல ஒன்னும் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்டு கிடையாது. ஸோ டாப்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல, விக்கெட் கிடைக்கலன்னா இந்த போலிங் லைனப்ல பேத்துருவாங்க இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட். லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் பிரச்சனையா இருந்தது. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா போட்டாரு. ஆனா சந்தீப் சர்மாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அங்க யாருமே இல்ல. ஆவேஸ் கானும் பயங்கரமா ரன்னுக்கு போனாரு. அவங்க பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் இயர் ஃபுல்லா இன்ஜுரினால அவரும் ஆடல. நிறைய ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க, குல்தீப் சென் யூஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்றப்ப அதை தீர்க்கறதுக்காக இப்ப எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஆர்ச்சர் ஆடுறாரு அப்படின்னா ஒன்னு ஃபருக்கி அல்லது யாரோ இன்னொரு பிளேயர் ஆடுவாங்க. அப்படின்றப்ப அது சரி பண்ணிடுற மாதிரி தானே இருக்கு. அப்படி பாக்கலையா நீங்க சொல்றது கரெக்டுங்க. இப்ப ஃபாஸ்ட் பவுலர் யாரு வந்து பிளேயிங் 11ல ஆட போறாங்க? 2 இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் பவுலர். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆட முடியும். ஜொஃப்ரா ஆர்ச்சர் டாப்ல ஆடுவாங்க, 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க, 3 ஃபருக்கே நீங்க ஆடினீங்கன்னா அப்ப எட்மையரை டிராப் பண்ணி தான் ஆகணும். சோ அப்ப வந்து நம்பர் 5 வரைக்கும் பேட்டிங் ஓகே வரைக்கும் இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ல யாரையா ஒருத்தர் அன்னைக்கு டேல டேக் ஆன் பண்ணா கூட யார் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நல்லா டைட்டா போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்? சந்தீப் சர்மா அடிச்சாங்கன்னா நீங்க வேற யார 11ல உள்ள எடுத்துட்டு வருவீங்க சொல்லுங்க? ஆகாஷ் மதுவால்
டீசென்ட் ஆல்ரவுண்டர். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயர் பவர் போலிங்ல இப்ப மும்பை நட்டி பாத்தீங்கன்னா மாதிரி கேக்குறீங்க, நட்டி இந்த டீம்லாம் நட்டி இருக்காரு, இந்த டீம்னா இவங்க இருக்காங்க மாதிரி அந்த பிளேயர் கேக்குறீங்க. நான் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு போலிங்ல மும்பையை பாருங்களேன், உங்களை பயமுறுத்தும்ல. ஒரு ட்ரெண்ட் போல்ட், ஒரு ஜஸ்பிரித் பும்ரா, 2 பேரை பார்த்தா உங்களுக்கு கை கால் எல்லாம் வளவளக்கும்ல. அந்த மாதிரி இங்க சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் போலர்ஸ் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஐபிஎல் நிறைய டீம் நினைச்சிருக்காங்க பேட்டிங்கை வச்சு ஜெயிக்கலான்ட்டு. ஹைதராபாத் லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து காமிச்சாங்க. பட் பேட்டிங்கை வச்சு ஐபிஎல் டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியாது. எனக்கு டோர்னமெண்ட் போக போக விக்கெட் ஸ்லோ ஆகும், கட்டர்ஸ் ஸ்லோவர் ஒன், ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே. ஸோ அப்படி பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் வெரி புவர் வித் தி போலிங் டிபார்ட்மெண்ட். எவ்வளவு மார்க் சார் கொடுப்பீங்க 100க்கு? 100க்கா நம்ம 10க்கே வச்சுக்கலாமே, ஆவரேஜ் ஆஃப் 10க்கு வச்சுக்கலாமே. 10க்கு நான் வந்து இந்த டீமை வந்து ஒரு எனிவேர் க்ளோஸ் டு ஒரு 4.5 கொடுப்பேன். இந்தியனோட கோச் தான் அதை கோச் பண்றாரு, அதை வச்சுட்டு தான் நீங்க அவ்வளவு மார்க் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. இப்ப ராகுல் டிராவிடோட இன்புட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே உள்ள போய் களத்துல விளையாடக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸை வெளியில இருந்து பூஸ்ட் அப் பண்ணலாம் தவிர, பட் அந்த ஸ்கில் செட்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல போய் ஆடுறதுக்கு உள்ள. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் செட்ஸ் கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் இந்த காம்பினேஷன் போலிங்ல ரொம்ப வீக்கா இருக்கு சார். இந்த டீம்ல கீ பிளேயர் யார் சார்? இவங்கெல்லாம் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இந்த பிளேயர் இந்த டீம்ல ஒரு நோட்டபிள் பிளேயரா இருப்பார் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய? என்ன பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் ஒரு 500 to 600 ரன் போட்டுக்கோங்க பேட்டிங்க. ஓகே. போலிங்ல வந்து எனக்கு பெருசா யார் மேலேயுமே நம்பிக்கையே கிடையவே கிடையாது. ஒண்ணு ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு நினைச்சா நான் வந்து ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் வனிண்டு அசரங்கா தான் சொல்லுவேன். மற்றபடி இந்தியன் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே தெரியல. எல்லாமே அன்னோன் கமாடிட்டிஸ் தான். யாருமே ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ண கமாடிட்டிஸே கிடையாது. ஸோ போலிங் வெரி வீக். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தது நன்றி. தேங்க்யூ. நன்றி.